ஹலோ ஆல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி வந்து ஸ்வீடனுக்குள்ளே வருது ஸ்டூடெண்ட் விசாவில் எனக்கு எப்படி அப்ளை பண்ணணும், என்ன மாதிரி வெப்சைட்ஸை வந்து அதுக்கு காண்டாக்ட் பண்ணணும் எல்லாமே பார்த்தோம். ஸோ இப்போது நீங்கள் ஆல்ரெடி ஸ்வீடனுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த அகாமடேஷன் ஃபீஸு, அதே மாதிரி இங்கே ஆகிற மந்த்லி எக்ஸ்பென்ஸ் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் இந்த ஃபேமிலி கூட்டிகிட்டு வரீங்கன்னா அவங்களுக்கு அதே மாதிரி என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா. ஸோ லிவிங் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி அகாமடேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் வேணும். ஸோ இப்போ நம்ம அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் பண்ணலாம். ஒரு 5,000 to 6,000 SEK வரைக்கும் உங்களுக்கு அகாமடேஷனுக்கு ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் ஃபுட் அண்ட் கிராசரிஸ். இங்கே வந்து நம்ம ஒரு ஹாஸ்டல்ஸ் மாதிரி குக் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. அகாமடேஷன் அப்படின்னா அகாமடேஷன்ஸ் மட்டும் தான் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக அதை நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 1,800 SEKலேருந்து 2,500 SEK வரைக்கும் உங்களுக்கு ஒரு மந்த்லி வந்துடும் எப்படியும் பேசிக்காக. நெக்ஸ்ட் ட்ராவல், அது வந்து ஒரு 500 to 1,000 SEK வரைக்கும் வச்சுக்கலாம். ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லும் போது இங்கே மந்த்லி பாஸ், அதாவது பஸ் ட்ரெயினுக்கெல்லாம் வந்து ஸ்கோனே பாஸ் அப்படின்னு ஒன்று எடுக்கணும். அந்த ஸ்கோனே பாஸ் வந்து ஜென்ரலாக எடுக்கும்போது அது ஒரு 1,500 வரைக்கும் ஆகும். பட் நீங்கள் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு ஒரு 600-700 SEK வரைக்கும் ஆகலாம். நீங்கள் மேபி கேப் எடுக்கிறீங்க இல்லை ஃபெரி எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு சார்ஜஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அதனால ட்ராவலுக்கு ஒரு 1,000 SEK வரைக்கும் நம்ம அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மொபைல் அண்ட் இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ்க்கெல்லாம் வந்து ஒரு 200 to 300 SEK வரைக்கும் ஆகும். ஏன்னா இங்கே சிம் வாங்கணும், அதுக்கப்புறம் அது ரீசார்ஜ் பண்ணணும், அதுக்கான காஸ்ட் அதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு 300 SEK மந்த்லி வரும் அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் அடுத்தது அதர் எக்ஸ்பென்ஸ். ஸோ இப்போ ஒரு வெளியில் டின்னர் போகிறோம், அதர் எக்ஸ்பென்ஸில் ஒரு 1,500 SEK வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ அப்ராக்சிமேட்டாக இதை வந்து கால்குலேட் பண்ணும்போது ஒரு 8,000லேருந்து 10,000 SEK வரைக்கும் வருது. ஸோ நம்ம ஒரு காசுக்கு கால்குலேட் பண்ணால் ஒரு 70,000லேருந்து 90,000 வரைக்கும் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இங்கே ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த 90,000 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணது இல்லாமல் மாதம் நீங்கள் வந்து இயர்லி ஃபீஸும் பே பண்ணணும். இந்த 90,000 உங்களோட ஓன் எக்ஸ்பென்ஸ்க்கு, அது இல்லாமல் அப்படின்னு பார்த்தோம்னா செமஸ்டர் ஃபீ இருக்குது. ஸோ செமஸ்டர் ஃபீ அண்ட் உங்களோட எக்ஸ்பென்ஸ் இது எல்லாமே கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தோம்னா இது ஒரு 90,000 ஒரு 1 lakh அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து 1 year படிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னோம்னா இது கால்குலேட் பண்ணால் ஒரு 12 lakhs. அண்ட் அடுத்தது உங்களோட எஜுகேஷன் ஃபீ நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட்டாக 1 yearக்கு ஒரு 10 lakhs செலவு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு 1 year நீங்கள் வந்து ஸ்வீடனில் படித்து இந்த 1 year நீங்கள் வந்து ஸ்வீடனில் வந்து ரன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் கையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 lakhs பக்கம் வேணும். அது இருந்தால் நீங்கள் ஒரு 1 year இங்கே ஸ்வீடனில் நல்லபடியாக படிக்கலாம். கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லை, பட் எஸ் அப்ராடில் படிக்கணும், அதுவும் ஸ்வீடன் மாதிரி ஒரு காஸ்ட்லியஸ்டான யூரோப் கண்ட்ரியில் படிக்கணும் அப்படின்றது ரொம்ப டஃபஸ்டான பார்ட் தான். பட் எஸ் உங்களுக்கு படிக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் இங்கே வரணும் அப்படின்னு நினச்சிங்க, இதெல்லாம் என்னால் முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஊருக்கு படிக்க வரலாம். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் என்கிட்ட கேட்ட சில டவுட்ஸில், அதாவது என் ஃபேமிலி கொண்டு வரலாமா, என் கிட்ஸை நான் கொண்டு வரலாமா, அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கா, அவங்களுக்கு ஜாப் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.